இந்த ஒரு சட்டத்தை இரவோடு இரவாக யாருக்குமே தெரியாம எந்த விதமான டிபேட்டுமே இல்லாம நடைமுறைப்படுத்திடணும் அப்படின்னு இந்த பாஜக மோடி அரசாங்கம், குறிப்பா அமித்ஷா பல நாள் கனவு கண்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாராளுமன்றத்துல இந்த சட்டம் குறித்து மிக முக்கியமான சில முடிவுகளும் விவாதங்களும் நடந்திருக்கு. ஒரே இரவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் சொக்கு நூறாக உடைச்சு தூக்கி எறிகிற மாதிரி இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது குறித்து மிக முக்கியமான 2 கட்டுரை இந்து பத்திரிகையில வெளிவந்திருக்கு. இந்த 2 கட்டுரையும் முழுசா படிச்சு பார்த்தாலே இது எவ்வளவு மோசமானது அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை பண்றது தெரியுது. இவ்வளவு மோசமான இந்த சட்டம் குறித்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்தால ஏதாவது பலன் இருக்குமா, இல்ல இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இந்த தீர்மானமே போதுமா? உண்மையிலேயே விஜய் அரசு, பாஜக மோடி அரசாங்கத்தினுடைய இந்த நயவஞ்சகமான சட்டத்தை, அதனுடைய சீரியஸ்னஸ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கா, இல்ல மக்கள்கிட்ட மறைக்குதா? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். சமீபத்துல இந்து பத்திரிகை 2 மிக முக்கியமான கட்டுரைகளை வெளியிட்டாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிடிபி ஆச்சாரியா அப்படிங்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்றத்தினுடைய லோக்சபா செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவர் எழுதின கட்டுரை FCRA Bill 2026 a threat to civil society organization. இதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. 2வது முக்கியமான கட்டுரை என்னன்னு பாத்தீங்கன்னா, FCRA Bill expanding state control over civil society அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு கட்டுரையை திமுகவினுடைய MP திரு பி வில்சன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்துல எழுதின கட்டுரை. இந்த 2 கட்டுரையும் படிச்சு பார்த்தா நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவில் குறிப்பா கடலோர மாநிலங்கள் எல்லாமே எவ்வளவு மோசமா பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது குறித்து இதுல தெளிவா சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா FCRA Bill 2026. அது இன்னும் சட்டமா மாறல, மசோதாவாக இன்னைக்கு பாராளுமன்றத்துல விவாதத்துக்கு வந்துச்சு. பாராளுமன்ற விவாதத்துல எதிர்கட்சியை சார்ந்தவங்க இதை கொண்டு வரக்கூடாது, இதுல நீங்க வச்சிருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. வழக்கமா பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் வருது அப்படின்னா அதை முதல்ல மசோதாவை தாக்கல் பண்ணுவாங்க. அந்த மசோதால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை உடனே பார்லிமெண்டரி கமிட்டியில, குறிப்பா ஸ்டாண்டிங் கமிட்டியில கொடுத்து அதை விவாதிப்பாங்க. அதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்பாங்க. எது நல்லது, எது தப்பு, இந்த சட்ட நடைமுறைக்கு வந்தா என்ன பாதிப்பு, என்ன சாதகம், இதெல்லாம் விவாதத்துக்கு பிறகு ஃபைனல் டிராஃப்ட் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகுதான் சட்டமா மாற்றப்படும். இது ஒரு நடைமுறை. ஆனா பாஜக மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இது மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. ஸ்டாண்டிங் கமிட்டிக்கோ இல்லை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கோ கொடுத்து ஒரு விஷயத்தை விவாதிக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சு. இதைத்தான் சர்வதேச அமைப்புகள் இந்தியாவில் பாராளுமன்ற ஜனநாயகம் சீரழிந்து விட்டது அப்படின்னு பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது குறித்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தினுடைய முழு பேர் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026. அதாவது இந்த பில் எதுக்கு அப்படின்னா, வெளிநாடுகளில் இருந்து பணத்தை இந்தியாவில் வாங்கி இங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துவாங்க, இங்க மருத்துவமனைகள் நடத்துவாங்க, இங்க தொண்டு நிறுவனங்களை நடத்துவாங்க, ஏழை எளிய குழந்தைகளை படிக்க வைப்பாங்க, இல்ல மாற்றுத்திறனாளி குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான உதவிகளை செய்வாங்க. இது இல்லாம பல விஷயங்கள், மருத்துவமனைகள், முதியவர்களுடைய காப்பகங்கள், அனாதை குழந்தைகளுடைய காப்பகங்கள்னு நிறைய தொண்டு நிறுவனங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப துல்லியமா சொல்ல போனா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த உற்பத்தி GDP, அதுல கிட்டத்தட்ட 2% இந்த NGOக்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 27 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை அப்படின்னா அந்த NGO தான். 27 லட்சம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு குடும்பம், ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்திலிருந்து இந்த NGOல வேலை பார்க்குறாங்க. இது இல்லாம கிட்டத்தட்ட 34 லட்சம் வாலண்டியர்ஸ் இந்த NGOஸ்ல இருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நேரடியாகவே கோடிக்கணக்கான மக்கள், அது பயனாளர்கள் மட்டும் கிடையாது, வேலையில சம்பளம் வாங்கக்கூடியவங்களும் சரி, கோடிக்கணக்கான பேர் இந்த NGOக்களை நம்பி, இந்த தொண்டு நிறுவனங்கள் நம்பி தான் இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து இங்க பணம் கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக, இங்க இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு எதிராக நிறைய வேலைகள் நடக்குது அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒரே பார்வை. மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இது மாதிரி சட்டத்துல திருத்தங்கள் நடந்திருக்கு அப்படின்னா முக்கியமா நடந்திருக்கு. இந்த சட்டமே பாத்தீங்கன்னா முதலாக எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1976 இந்திரா காந்தி பீரியட்ல தான் கொண்டு வர்றாங்க. இந்திரா காந்தி பீரியட்ல கிட்டத்தட்ட 75 இருந்து 77 இந்த இடைப்பட்ட காலத்துல 21 மாசம் பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல தான் இந்திரா காந்தி இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை குலைக்கிறதுக்கான வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிதான்
அவங்க வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. எமர்ஜென்சியை எதிர்த்து இங்க போராடிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆட்களை அவங்களுடைய நிறுவனங்களை ஒடுக்கிறதுக்காகவே இந்த சட்டத்தை அன்னைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு 2010 மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த எஃப்சிஆர்ஏவின் அடிப்படையில், அதாவது வெளிநாட்டில இருந்து நீங்க வந்து நிதிகளை வாங்கணும் அப்படின்னா இந்த சர்டிபிகேட், இந்த லைசன்ஸ் வச்சிருக்கணும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன், இதுல இருந்து நீங்க வந்து ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நீங்க வெளிநாட்டில இருந்து நிதி வாங்க முடியும். இப்படி ஃபாரின்ல இருந்து இந்த எஃப்சிஆர்ஏ மூலியமாக பணம் வாங்கணும் அப்படின்னா அதுல குறிப்பாக தேர்தலில் வேட்பாளராக இருக்கிறவங்க, பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவங்க, அரசு ஊழியராக இருக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்க, இவங்கெல்லாம் அதை வாங்கக்கூடாது. இதெல்லாம் வெளிநாட்டில இருந்து அந்நிய சக்திகள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, அரசியலை குலைக்கிறதுக்கான செயலா இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. இது 2010 நடந்துச்சு. இப்ப 2026 இந்த இன்னொரு புதிய பெரிய சட்டத்தை வந்து இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வராங்க. 2020 சில அமெண்ட்மெண்ட் எல்லாம் நடந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், இந்த எஃப்சிஆர்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஐ பிரான்ச் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் ஓபன் பண்ணிருக்கணும். அது எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படும், மானிட்டர் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நடந்துகிட்டு தான் இருக்கு. 2014 இருந்து 2026 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 22,000 என்ஜிஓக்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அவங்க வந்து எஃப்சிஆர்ஏ சர்டிபிகேட் வந்து கேன்சல் ஆயிருக்கு. வெளிநாட்டில இருந்து அவங்க நிதி வாங்க முடியாத மாதிரி தடுத்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயல்பா பார்க்கும்போது ஆமாங்க, இது ஒரு இந்திய நாடு, வெளிநாட்டில இருந்து பணத்தை வாங்கினா இங்க ஏதாவது சதி பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பில்டப் எல்லாம் உருவாக்குவாங்க. அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்லூரிகள், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் எடுத்தீங்க அப்படின்னா லோயலா காலேஜ் சொல்லலாம், சென்ட் ஜோசப் ரிச்சி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், WCC உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், ஸ்டெல்லா மேரிஸ், இது மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிறிஸ்தவ அமைப்புகளா இருக்கும். கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவ அமைப்புகள், அது ஜெசுட்ஸா இருக்கலாம், CSIயா இருக்கலாம், டான் பாஸ்கோவா இருக்கலாம், எந்த அமைப்பு வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாரும் இங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூல் கட்டினாங்க, காலேஜ் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்துச்சு பாத்தீங்களா. பல ஜாதிக்கு, உயர் ஜாதி மட்டும்தான் கல்வி கற்றுக்க முடியும். இங்க இப்ப இருக்கக்கூடிய OBC, SC, ST ஜாதி எல்லாம் கல்விக்கு அப்பாற்பட்டு தான் இருந்தாங்க. குறிப்பா தலித் மக்களுக்கும் கல்விக்கும் சம்மந்தமே கிடையாது. தலித் மக்கள் கல்வியை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குதான் வச்சிருந்தாங்க. குறிப்பா கடலோர மாநிலங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருமே கல்விக்குள்ள போக முடியாது, மீனவ மக்கள் கல்விக்குள்ள போக முடியாது. இது மாதிரியான சூழல் இருந்தப்ப நிறைய கிறிஸ்தவ கல்லூரிகளும் பள்ளிகளும் உருவாக்கப்பட்டு அங்க மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமா இருக்கட்டும், இதை எல்லாமே நம்ம இன்னைக்கு அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில பள்ளி கல்வியை வந்து உருவாக்கி கொடுத்தல கிறிஸ்தவ அமைப்புக்கு நிறைய பங்களிப்பு இருக்கு. அதே போல இஸ்லாமிய சிறுபான்மையின அமைப்புகள் நிறைய கல்லூரி வச்சிருக்கிறாங்க, பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒட்டுமொத்த நிதியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஜென்ரேட் பண்ணி இஸ்லாமிய குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய மத கல்வியை சொல்லி தருவாங்க, பொது கல்வியை சொல்லி தருவாங்க. இது இல்லாம மருத்துவமனைகள், கல்லூரிகள், இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் நியூ காலேஜா இருக்கட்டும், இல்ல ஜமால் முகமது திருச்சி காலேஜா இருக்கட்டும், இது மாதிரி பல பெரிய கல்லூரிகள், இந்தியாவில் மிக முக்கியமான அரசியல் ஆளுமைகளை உருவாக்கிய முக்கியமான கல்லூரிகள் இஸ்லாமிய கல்லூரிகள் இருக்கு. இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வரிசையில சென்ட் ஸ்டீவன்ஸ் காலேஜ் எல்லாம் வரும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ அமைப்புகளால் நடத்தப்படக்கூடிய காலேஜஸ் தான். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன நடக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவ கல்லூரிகள்ல படிச்சவங்க தான். ஸோ அப்ப இந்த கிறிஸ்தவ கல்லூரிகள், இந்த கிறிஸ்தவ பள்ளிகள், இவங்களுக்கு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு அவங்க கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கல்விக்கூடங்கள்ல ஒண்ணு கிறிஸ்தவர்கள் மட்டும் படிக்கிறது கிடையாது, இந்துக்களும் நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ நான்லாம் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய UG PG எல்லாமே கிறிஸ்தவ கல்லூரிகளில் தான் படித்தேன். திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இது மாதிரியான கிறிஸ்தவ அமைப்புகளில் தான் படித்தேன். கிட்டத்தட்ட 2000-3000 ஃபீஸ்ல சிறந்த கல்வியை கொடுத்த அமைப்புகள் அந்த அமைப்புகள். அப்ப இந்த கல்லூரி, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இதை ஒட்டுமொத்தமாக ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணிடணும், பேசவே வைக்க விடக்கூடாது, நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு இறுக்கமான இடத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சட்டத்துல ஒரு மிக முக்கியமான திருத்தத்தை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது மாதிரியான மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாருமே இந்தியாவில் ஜனநாயகம் குறித்தும் மனிதாபிமானம் குறித்தும் ஒரு மேற்கத்திய கல்வி முறை குறித்தும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய சனாதன அமைப்புகளை கேள்வி கேட்கக்கூடிய பல முக்கியமான ஆளுமைகள் வந்து இதுல இருந்து உருவாகிறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இந்தியாவினுடைய மரபார்ந்த கல்வி, மரபார்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு
மதவாத சனாதன சாதிய ஒரு தீண்டாமை குறித்தான ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்களா, இந்த கல்வி அமைப்பு முறை இருக்கு பாத்தீங்களா, இந்த அமைப்பு முறையை கேள்வி கேட்கக்கூடிய பொது கல்வி முறை இருக்கு பாத்தீங்களா, அந்த பொது கல்வி முறையை வந்து இவங்க எல்லாம் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் இந்த ஜக்கி வாசுதேவ் மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் உருவாக்குறாங்கல்ல, இது மாதிரி நாம குருகுல கல்வியை கொண்டு வருவோம், நாம வந்து இந்தியாவினுடைய மரபார்ந்த கல்வி அமைப்புகளை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பின்னோக்கி போகிறது, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கல்வி முறையை உருவாக்குவதற்கான வேலைகள் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸும் வெளிநாடுகள் இருந்து அதிகமான பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஆர்எஸ்எஸ் சேவா அமைப்புகள் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி இந்தியாவில் குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பணத்தை அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கள் மதவாத அமைப்புகளை வளப்படுத்துவதற்காக பயன்படுத்துறாங்க. இது ஆதாரப்பூர்வமா இருக்கு. சோ அப்போ இந்தியாவிலேயே பெரிய என்ஜிஓ எது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். சோ அப்ப இந்த சட்டத்தை கொண்டு வருவதனூடாக ஆர்எஸ்எஸ்க்கே மிகப்பெரிய நெருக்கடியா அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய நெருக்கடி எல்லாம் இல்லை. ஆர்எஸ்எஸ் எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டத்துல சில நுணுக்கமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வச்சிருக்காங்க. மற்ற அமைப்புகள் கிறிஸ்தவ இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த அமைப்புகளை ஒட்டுமொத்தமா தன் காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணலாம் அப்படிங்கறது இந்த சட்டத்துல வந்து ரொம்ப நுணுக்கமா வச்சிருக்காங்க. இந்த சட்டத்துல அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா எஃப்சிஆர்ஏல செக்ஷன் 16A சப்செக்ஷன் 2ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அந்த மாற்றம் என்ன அப்படின்னா, ஏதாவது பொது நலன் கருதி, அதாவது பொது நலன் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில ஒரு என்ஜிஓவை ஒரு தொண்டு நிறுவனம் கேன்சல் பண்ணப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய எஃப்ஆர்சிஏ லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் அவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சொத்து இருக்கு பாத்தீங்களா, எல்லா சொத்தையும் அபகரிக்கிற வேலையை இந்த அரசு செய்யலாம், இந்த அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு இந்த புது சட்டம் சொல்லுது. அதாவது எந்த விதமான ஜுடிஷியல் ரிவ்யூவுமே கிடையாது. நீங்க கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் ஃபைட் பண்ணி ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க, குறிப்பா வந்து இந்த நிறுவனம் தப்பா பண்ணுது, இந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்களை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் விவாதம் நடத்தி கேஸ் ஜெயிச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசு நினைச்சது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை லோயலா காலேஜ் இருக்கு, ஒரு பெரிய கல்வி நிறுவனம், அவங்க நிறைய பள்ளிகள் நடத்துறாங்க, கல்லூரிகள் நடத்துறாங்க. இது வந்து எஃப்சிஆர்ஏ கீழே தான் வருது, அங்கிருந்து தான் ஃபண்டு வாங்கி ஆகணும், வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்டு வருது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்லூரி பொது நலனுக்கு குந்தகம் விளைவிக்கிறது, இந்த கல்லூரி பொது நலனுக்கு ஒழுங்கா செயல்படவில்லை, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த கல்லூரியை நாங்களே எடுத்துக்கிறோன்னு அரசு எடுக்க முயற்சி பண்ணுமானா முடியும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் மொத்த சொத்தை சீஸ் பண்ண முடியும். அதுக்குன்னு தனியா ஒரு அதிகாரியை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் மொத்த சொத்தையும் கொண்டு வரலாம். இந்த சொத்துக்களை விற்க முடியும், இந்த சொத்துக்களை வந்து ஒட்டுமொத்தமா ஏலத்தில் விட முடியும். இது இல்லாம சொத்தினுடைய மொத்த மதிப்பையும் டிரான்ஸ்பரும் பண்ண முடியும், அசட் டிரான்ஸ்பரும் பண்ண முடியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கல்லூரி அது கிறிஸ்தவ அமைப்பா இருக்கலாம், இல்ல பௌத்த அமைப்பா இருக்கலாம், சீக்கிய அமைப்புகளா இருக்கலாம். இப்ப நம்மெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ அமைப்புகள் இருக்காங்க, கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு. இப்போ வட இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாபி சீக்கிய மத அமைப்பு அவங்கள்ட்ட இருக்கு, நிறைய பணம் வெளிநாட்டில இருந்து அவங்களுக்கு வருது. அங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சீக்கிய மத பற்றாளர்கள் பணம் தர்றாங்க, அவங்க சீக்கிய பள்ளிக்கூடங்களை வச்சிருக்கிறாங்க, கல்லூரிகளை வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிராக இருக்கு. ஆர்எஸ்எஸ் இந்து ராஷ்டிரம், இந்துத்துவா இந்த அமைப்பு முறைக்கு, இந்த சிந்தனை முறைக்கு எதிராக இருக்குது. எது சீக்கியம் இருக்கலாம், பௌத்தம் இருக்கலாம், சமணம் இருக்கலாம், பார்சி இருக்கலாம், கிறிஸ்தவம் இருக்கலாம், இஸ்லாம் இருக்கலாம். இதை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து கட்டுப்படுத்திடணும், அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தினூடாக இந்த சட்டம் கொண்டு வரப்படுதாங்கிற கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, இது பொது நலனுக்கு குந்தகம் விளைவிக்கிறதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி மொத்த அசட்டையும் சீஸ் பண்ண முடியும். பொது அமைதினா என்ன, பொது நலன்னா என்ன, இது குறித்து ஏதாவது கான்ஸ்டிடியூஷன்ல வந்து தெளிவான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சட்ட திருத்தங்கள் அப்படின்னா அப்படிலாம் கொடுக்கல. பொது நலன் என்கின்ற வார்த்தைக்கான உறுதியான எந்த விதமான விளக்கமும் கொடுக்காம பொது நலனுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஒரு நிறுவனமோ தனிநபரோ நடந்து கொண்டால் அந்த சொத்து, அந்த நிறுவனத்தினுடைய மொத்த அசையும் அசையா சொத்து, பணம், பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி தூக்கிடுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மதமாற்ற சட்டங்களை தவறாக பயன்படுத்துறது. அதாவது இங்க சில அமைப்புகள், சில என்ஜிஓக்கள், சில சர்ச்சுக்கள் வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கி ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன், அதாவது நிர்பந்தப்படுத்தி மதமாற்றுவது. நிர்பந்தப்படுத்தி மதமாற்றக்கூடாது, அது தப்பு. நிர்பந்தப்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்று அரசு முடிவெடுத்தால் அந்த நிறுவனத்தினுடைய அசட்ஸ், அது சர்ச்சா இருக்கலாம், அது மசூதியா இருக்கலாம், அது எதுவா வேணாலும் இருக்கலாம், இல்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடமா கூட இருக்கலாம், இல்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய மருத்துவமனையா கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், மொத்தத்தையும் சீஸ் பண்ணி எடுத்துட முடியும். இப்ப இங்க அடிப்படையில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா,
ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன், அதாவது கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுவது தவறு. அது எல்லாருமே ஏற்கக்கூடிய விஷயங்கள் தான், சட்டப்படி தவறு. பட் ஆனா இதை எப்படி தவறாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். யாரோ ஒருத்தர் திடீர்னு என்னை வந்து கட்டாயப்படுத்தி இவங்கெல்லாம் மதம் மாற்ற முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த குற்றம் நிரூபிக்கப்படுதோ படலையோ, குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டுருச்சு அப்படின்னாவே அந்த நிறுவனத்தினுடைய எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம். சஸ்பெண்ட் பண்ணிட்டாலே பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சொத்து வரைக்கும் எல்லாமே அரசாங்கத்தினுடைய மேற்பார்வைக்கு போயிடும். அரசாங்கம் அதை விற்குதோ இல்லை கன்வெர்ட் பண்ணுதோ லிக்விடேட் பண்ணுதோ அதெல்லாம் இல்லை. சந்தேகம் ஏற்பட்டு விட்டது, இவங்க வந்து கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற கம்ப்ளைண்ட் வந்து அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அதனுடைய மொத்த சொத்துக்களும் சீஸ் பண்ணப்படும், ஃப்ரீஸ் பண்ணப்படும், அன்டில் அதை வந்து தவறுன்னு புரிவாகிற வரைக்கும். ஸோ அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழல். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நிறுவனம், அதாவது என்ஜிஓ எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேஷனோட ஃபண்டு வாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ஃபண்டே வேண்டாம், நான் வெளிநாட்டிலேருந்து நிதியே வாங்கலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை கொண்டு சரண்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி சரண்டர் பண்ணாலும் அந்த சரண்டர் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய மொத்த சொத்தையும் அரசு பறிமுதல் செய்ய முடியும். இது என்ன பெரிய கொடுமையாக இருக்குது. எப்பா நான் எஃப்சிஆர்ஏ வேணாம் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நிறுவனம் வந்து தன்னை வந்து வெளிநாட்டு நிதியிலிருந்து தடுத்துக்குது அப்படின்னா கூட, இவ்வளவு நாளா நீ வாங்கியிருக்கிற அதனால சொத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி சொத்த மொத்தத்தையும் அரசாங்கம் தன் கைப்பற்ற முடியும். இது எல்லாமே மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் கூட கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக அது எல்லாத்தையும் சீஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா, யார் யார் சொத்தை நம்ம அபகரிக்கலாம், யார் யார் சொத்தை அபகரிக்க முடியாது, யார் யாருக்கு விலக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது குறித்து இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு எக்ஸெப்ஷன், பவர் ஆஃப் எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. 16L, அதாவது எஃப்சிஆர்ஏ சட்டத்துல செக்ஷன் 16ல எல்ல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்கு. Foreign Contribution Regulation Act Bill 2026 gives the central government the power to exempt any person, organization or a group of organization from the rules if it believes doing so is in the public interest. அதாவது பொது நலன் கருதி இந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு மத்திய அரசாங்கம் நினைத்தால் இந்த நிறுவனத்தின் மீதெல்லாம் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். இப்போ எந்த நிறுவனம்? இந்தியாவிலேயே பெரிய என்ஜிஓ எது? ஆர்எஸ்எஸ் தான். எக்கச்சக்கமான கோடி வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பேரில் அக்கௌண்ட் கிடையாது, அவங்களுடைய பேரில் அஃபிஷியலாக அக்கௌண்ட் கிடையாது. வேற வேற நிறுவனங்கள், வேற வேற அமைப்புகள், கிட்டத்தட்ட 30-40 அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க. இது குறித்து இந்த கேரவன் பத்திரிகை மிக டீட்டெயிலாக ஒரு ஆய்வு கட்டுரை பண்றாங்க. இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் இந்துத்துவ அமைப்புகள் என்னென்ன பேரில் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அமைப்புகள் வேறு வேறு பெயர்களில் இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள், அது இதுன்னு பல பேர்த்துக்கு பணத்தை வாரி குவிக்கிறாங்க. நீங்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அதிகமாக ஆர்எஸ்எஸ்க்கு பணம் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள் தான். அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், டயாஸ்போரால் இருக்கக்கூடிய இந்துக்கள், இந்து அமைப்புகள், இந்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் நிறைய இருக்காங்க, நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்கிறாங்க. எக்கச்சக்கமா பணத்தை கலெக்ட் பண்ணி இங்க அனுப்புறாங்க. இந்த பணம் இங்க எதுக்காக பயன்படுத்தப்படுது? முழுக்க 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 அரசியலுக்காக தான் பயன்படுத்தப்படுது. இந்துத்துவ அரசியல், இந்து ராஷ்டிரா, இதை நோக்கி பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து நடைபோடுவதற்கான எல்லா வேலைகளுக்கும் இந்த பணம் பயன்படுத்தப்படுது. அப்போ இங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கிறிஸ்தவ இஸ்லாமிய அமைப்புகள் மதம் சார்ந்து ஏதாவது பண்ணுச்சு, இல்ல பண்ணல, உடனே மொத்தமா காலி பண்றதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம். இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு எல்லா எக்ஸம்ஷன்ஸும், அதாவது பவர் ஆஃப் எக்ஸம்ஷன் இந்த சட்டத்துல இருக்கு. இதுதான் ரொம்ப வினோதமான விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சட்டத்துல இருக்கு. அதாவது செக்ஷன் 14B என்ன இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ஜிஓ அவங்களுடைய எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த டைமுக்குள்ள வந்து ரினிவல் பண்ணணும். ரினிவல் பண்ணாம விட்டுட்டாங்க, ஃபெயில்டு, மறந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், சொத்தெல்லாம் சீஸ்டு. இல்ல அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள பண்ணல அப்படின்னாலும் சொத்தெல்லாம் சீஸ் பண்ணப்படும். முழுக்க முழுக்க அந்த சொத்துக்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பார்ஸ் மேனேஜிங் தேர் ஓன் அசெட்ஸ் டியூரிங் த சஸ்பென்ஷன் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலம் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க லைசன்ஸ். அந்த பீரியட் வரைக்கும் மொத்த சொத்தையும் பார் பண்ணி வச்சிருக்கோம் அரசாங்கம். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இருந்து அப்ரூவல் வர்றதுக்கு பெண்டிங் டைம் எடுக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ரினிவல் டைம் எடுக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்திலையும் இந்த சொத்துக்களை அவங்க பயன்படுத்த முடியாது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். கிறிஸ்தவ இஸ்லாமிய அமைப்புகள், சீக்கிய அமைப்புகள், பௌத்த அமைப்புகள், வேற அதாவது இந்துத்துவ அமைப்புகளை தவிர வேற எந்த அமைப்புகளோ இல்லை எந்த நிறுவனங்களோ எந்த பொதுநலன் கருதியோ இல்லை அறிவுபூர்வமாகவோ
சமூக அறிவியல் சார்ந்து செயல்படக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டியூட், அதாவது சென்ட் சேவியர் சோசியல் இன்ஸ்டியூட் மாதிரியான பல முக்கியமான அமைப்புகள் எல்லாமே நெருக்கடிக்குள்ளாகும். இது வெறும் மதம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய அறிவுத்துறை சார்ந்த விஷயங்கள். இந்தியாவில் பல சுதந்திரமான சிந்தனை உள்ள ஜனநாயகம் குறித்து, தேர்தல் முறை குறித்தும் மிக மிக தீவிரமாக ஆய்வு பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கி கொண்டு இந்த வேலையை செய்கிறாங்க. இந்தியாவிலிருந்து நிதி வருது, அதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்எஸ்ன்னு சொல்றாங்க, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ். இன்னைக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 2 மாணவர்களை இன்னைக்கு இந்த மோடி அரசாங்கம் வந்து கைது பண்ணியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை கைது பண்றாங்க, அவங்கள வந்து மானிட்டர் பண்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரு? இந்த இன்ஸ்டியூட் என்ன? இதுல டாடா நிறுவனம் அவங்க பண செலவு பண்ணி உருவாக்கிய ஒரு என்ஜிஓ இந்தியாவினுடைய அரசியல் குறித்தும், இந்தியாவினுடைய சமூகம் குறித்தும், பொருளாதாரம் குறித்தும் ரொம்ப இண்டிபெண்டா ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ஆய்வு இந்தியாவினுடைய உண்மைத்தன்மையை தன் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது. அப்ப இது மாதிரியான ஆய்வு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள் இருக்கக்கூடாது. இது மாதிரியான ஆய்வு நிறுவனங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் இந்த என்ஜிஓவை இருக்கக்கூடிய வேலை. முதல்ல ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய ஃபண்டை வச்சு இந்த என்ஜிஓக்களை காலி பண்றது. 2வது, நீ இந்தியாவுக்குள்ளே இயங்கக்கூடிய இந்த அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் தடை பண்றதுக்கு, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரதுக்கான வேலைகளும் இங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஜனநாயக சிந்தனை, சுதந்திரமான சிந்தனை இங்கு காலி ஆகிறதுக்கான வேலைகள் நடக்குது. இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான சிறுபான்மை மக்கள், குறிப்பா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய இந்த தொண்டு நிறுவனங்கள், அதை நம்பி இருக்கக்கூடிய கோடான கோடி மத்த மதத்தை சார்ந்தவர்கள், நீங்க எந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, எந்த கிறிஸ்தவ காலேஜா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, கல்லூரிகளில் போய் பாருங்க, அதுல பெரும்பகுதி இந்துக்கள் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க நம்பர்ஸ்லயே கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ஒரு கல்லூரிக்கு போனீங்க அப்படின்னா சரிபாதியாவது வந்து அது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இருந்தாலும் இந்துக்கள் அங்கே படிப்பாங்க, எல்லாரும் படிச்சு முடிப்பாங்க, வேலைக்கு போவாங்க. அப்போ கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை காலி பண்ணுவதற்கான வேலை நடக்குது. இது மாதிரியான கல்லூரிகள், இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், காப்பகங்கள் இல்லை அப்படின்னா இந்தியா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கவே முடியாது. 200-250 ஆண்டுகளாக இந்தியாவில் கல்லூரியில் வந்து பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் 1844 உருவாக்கப்பட்ட காலேஜ். கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆக போகுது. 200 வருஷமா அது எவ்வளோ மாணவர்களை படிக்க வச்சிருக்கோம், எவ்வளோ பெரிய ஆட்களை உருவாக்கியிருக்கோம். அப்துல் கலாம்ல இருந்து இந்தியாவினுடைய முக்கியமான ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்கிறவங்க, பிளானிங் கமிஷனில் இருக்கிறவங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, எவ்வளோ பேர்த்த அந்த நிறுவனங்கள் உருவாக்கியிருக்கு. அவ்வளோ பேர்த்த ஒரு கல்லூரி, நான் சொல்றது ஒரே ஒரு கல்லூரி. அது மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பாரம்பரிய கல்லூரிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் பழமையான கல்லூரிகள்லாம் இருக்கு. அந்த கல்லூரிகள் உருவாக்கிய மாணவர்கள் இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காகவும், இந்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்காகவும், இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்காகவும் பாடுபடுறாங்க. அப்போ இந்த அமைப்புகள் எந்த அளவுக்கு இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோ அதை எல்லாத்தையும் காலி பண்ணுவதற்காக இந்த வேலை நடக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஃப்சிஆரியாவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு. தீர்மானங்கிறது ஒன்றும் கிடையாது. அது ஒரு பக்கம் எழுதி சட்டமன்றத்தில் வாச்சு நாங்களாம் அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சு. தீர்மானம் அல்ல ஒரு தீர்வு. மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும், இளைஞர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும். இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் என்பது இந்தியாவில் எவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அதாவது விஜய்க்கு அவ்வளோ இளைஞர்கள் வந்து ஃபேன்ஸாக இருக்கிறாங்க, ஓட்டு போட்டிருக்காங்க 1,70,00,000 பேர். அந்த மக்கள் விஜய் ஒரு நல்லாட்சி கொடுப்பாரு. அதுலேயும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் எங்களுக்கு தான் சாதகமா இருப்பாங்க, தலித் மக்கள் எங்களுக்கு தான் சாதகமா இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த அமைப்பு கட்சியை சார்ந்த மினிஸ்டர்களே முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த என்ஜிஓக்களால், இந்த தொண்டு நிறுவனங்களால் இன்றைக்கு வரைக்கும் பயனடைந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித் மக்கள். நான் சொல்றது அதிகமானவர்கள். தலித்துக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு கல்வியை கொடுத்தது இந்த கிறிஸ்தவ அமைப்புகள். அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றதோடு நிறுத்திடக்கூடாது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான சட்டம். இந்த சட்டத்தை ஏன் இந்த பாஜக அரசு செய்யுது, ஏன் அமித்ஷா செய்யறாரு, ஏன் மோடி செய்யறாரு, பாஜகனா என்ன, இந்துத்துவானா என்னன்னா, ஆர்எஸ்எஸ்னா என்ன, பஜ்ரங் தள்னா என்ன, இவங்களுடைய எண்ணம் என்ன, இந்து ராஷ்டிரத்தை நோக்கி எப்படி இந்தியாவை தள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது குறித்து எந்த விதமான புரிதலையும் கொண்டு போய் சேர்க்காம ஒரு தீர்மானத்தை மட்டும் போட்டுட்டு பாஜகவை பத்தி வாயே திறக்காம தனக்கு ஓட்டு போட்ட கிறிஸ்தவ, இஸ்லாமிய, தலித் மக்களை கைவிடும் நிலையில் இந்த அரசு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு.
பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது.